சேக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேக ஆட்சியில இங்க இருக்கக்கூடிய மக்கள மகிழ்விக்கணும் அப்படின்னு பல்வேறு நலத்திட்டங்கள தாவேகா செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கலந்துகிட்ட ஒரு பொது நிகழ்ச்சியில, கட்சி சார்ந்த நிகழ்ச்சி கிடையாது. இந்த திருப்பூர்ல ரோட்டரி கிளப் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறாங்க. அதுல வந்து நம்ம செங்கோட்டையன் ப்ரோ கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில திரைத்துறை சார்ந்த நபர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில அங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள மகிழ்விக்கணும். ஏன்னா வரவங்க யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. தாவேக்கா ஆட்சியில கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி வெள்ளத்துல எல்லாரும் பொங்கி அப்படியே செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு அருமையான செயல் திட்டத்த செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அ வரிசையா ஒரு 3 பெண்கள, அந்த 3 பெண்கள வர வைத்து, அவங்கள வந்து ஆடைகள வந்து குறைவா போடுங்கன்னு சொல்லி, அவங்கள ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிய அந்த இடத்துல நடத்தியிருக்கிறாங்க. ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில, ஒரு 3 பொண்ணுங்க அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு, வந்திருக்கக்கூடிய அந்த ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், அப்புறம் நம்ம அமைச்சர் போன்ற நபர்கள் எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படின்னு, ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சிருக்கிறாங்க. இத பார்க்கும்போது உண்மைக்கே எனக்கு ரொம்ப, ச்சே! தாவேக்கா சொன்னத தாண்டி ஒரு விஷயத்த பண்றாங்க. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கய்யா! அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்ப என்னப்பா இந்த மாரி உங்க ஆட்சியில இப்படி ஒரு செயல் திட்டத்த பண்றீங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த தாவேகா தரப்பு நபர்கள்லாம் என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சியில நடக்கலையா? திமுகவினுடைய அ நிகழ்ச்சிகள்ல இந்த மாரி ஆடல், பாடல் நடந்திருக்கே. அப்பல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்கறாங்க. என் கேள்வி என்னன்னா, இப்ப திமுக ஆட்சியில அது நடந்தது. தப்பு. அது அயோக்கியத்தனம். அது திருட்டுத்தனம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. சரியா? அவங்க தான் தீய சக்தியாச்சே. அவங்க தீய சக்தி இந்த மாரி தீய செயல பண்ணிட்டாங்கப்பா. நீங்க தூய சக்தி இந்த மாரி இப்படி தூமத்தனமா ஏதாவது வேலைய பார்க்கலாமா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க வந்து உடனே கொந்தளிச்சுட்டு, "நீ வந்து ரூ. 200 ஊப்பி, நீ காசு வாங்கிட்ட, நீ கொத்தூஸ், நீ வந்து உருட்டு உருட்டு, நீ கதறு கதறு, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நீ அந்த ஆட்சியில கேள்வி கேட்டியா? இந்த ஆட்சியில கேள்வி கேட்டியான்னு" நம்மள உட்காந்து கடிச்சிட்டு இருக்கிறானுங்க. நான் ரொம்ப நியாயமா கேட்கிறேன். திமுக ஆட்சி வேணான்னு சொல்லி தான் மக்கள் இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப திமுக செய்த தவறுகள நீங்க செய்ய மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தானே உங்கள உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அத காப்பாத்தணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெண்கள அறையும் குறையுமா ஆடைகள போட சொல்லி, நீங்க அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. உடனே இந்த இதுக்கான காரணத்த தூக்கி, இதுக்கான பழிய தூக்கி, அந்த ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் மேல போடாதீங்க. ஏன்னா, ஒரு அமைச்சர் கலந்துக்கிறாருன்னா, அமைச்சருக்கு எ எந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறாரு, அந்த நிகழ்ச்சியில என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே உளவுத்துறையோ, இல்ல அந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட நபர்களோ சொல்லிடுவாங்க. சொல்லாமலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. திடீர்னு தூக்கிட்டு வந்து எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப ஒரு அமைச்சருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிவிக்கப்பட்டிருக்கும். அப்படி படல அப்படின்னா, அப்படி அமைச்சருக்கு தெரியல, தெரியப்படுத்தல அப்படின்னா, அப்போ அதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்து அவங்கள தூக்கி உள்ள போடணும். இல்ல அவங்க மீது வேற ஏதாவது சில ஒழுங்கு நடவடிக்கைய நீங்க எடுக்கணும். நீங்க எதுவுமே எடுக்க மாட்டோம். பழிய தூக்கி அவங்க மேல போட்டுருவோம். ஆனா நாங்க ரொம்ப அஜால குஜாலா, அப்படியே நல்லா ஜாலியா இருப்போம் அப்படின்னு நீங்க சுத்துறீங்கல்ல, இது தப்பு. இதுக்கெல்லாம் முட்டு குடுக்குறது தப்பு. தயவு செஞ்சு முட்டு குடுக்காத. அதே மாரி இன்னைக்கு காலங்காத்தால ஒரு சம்பவம். காவல்துறை வந்து ஒரு கார வழிமறிக்க போயி நிக்கிறாங்க. ஆனா அந்த காரு காவல்துறைய மீறி வேகமா போகுது. வேகமா போன காரு தட்டு தடுமாறி போஸ்ட் கம்பத்துல போய் முட்டிட்டு நிக்குது. என்னடா போஸ்ட் கம்பத்துல போய் முட்டிட்டானே, ஏதாவது ஆயிட போச்சு, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா, உள்ள தாவேக்காக்காரனுங்க குட்கா கடத்திருக்காய்ங்க. 140 கிலோ குட்காவ இவனுங்க கடத்திருக்கானுங்க. இது எப்பேர்ப்பட்ட ஐயக்கத்தனம்? போதைப் பொருள ஒழிக்கணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் வந்து அ ஒரு இது மேரத்தான வந்து நடத்துறாரு. உண்மைக்குமே நான் வரவேற்கிறேன். ஆனா, உன் கட்சிக்காரன் நீ பண்ணக்கூடிய விஷயத்த மதிக்காம அவன் இன்னொரு விஷயத்த பண்றான்னா, உனக்கு எதிரா செயல்படுறான்னா, அப்புறம் நீலாம் என்ன தலைவன்? இது தப்பு தான். அதே மாதிரி அமைச்சர் நம்ம அது பேர் என்ன மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். நம்ம கில்லி ரமேஷா? சுரேஷா? சரத்து. கில்லி சரத்து. அவரும் வந்து போதைப் பொருள பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒழுங்கு நடவடிக்கைய நீங்க எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, ஒரு அமைச்சர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது. அவரு என் குழந்தைக்கு மாத்திரை வாங்க போனேன்றாரு. ஆனா, அவரு குழந்தையோ, அவருடைய மனைவியோ அந்த வீடியோல எந்த இடத்துலயும் இல்ல. 2, 3 வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு. எந்த வீடியோலயுமே அங்க இல்ல. இப்ப இந்த இடத்துல
கில்லி சரத் என்ன பண்ணியிருக்கணும்? இல்ல அன்னைக்கு என் மனைவியோட போயிருந்தேன், என் குழந்தையோட போயிருந்தேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆதாரத்த தூக்கி காட்டணும். ஆதாரம் இல்ல. இருக்கக்கூடிய ஆதாரம் என்னவா இருக்கு? அவரு போதைப் பொருள் போன்ற ஒரு பொருள பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் அந்த இடத்துல ஆதாரம் இருக்கு. அப்ப முறையா கில்லி சரத்த விசாரிக்கணும். மெடிக்கல் செக்கப் செய்யணும். அவரு போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆனவர் தானா? அவரு இது மாரி தடை செய்யப்பட்ட போதைப் பொருள பயன்படுத்தியிருக்காரா? இதெல்லாம் மாசு, கெத்து, பிளாஸ்ட்டு அப்படின்னு விஜய் எப்படி திரைப்படத்துல போதைப் பொருள ஊக்குவிச்சாரோ, அதே மாதிரி இவரு நிஜ வாழ்க்கையில போதைப் பொருள பயன்படுத்திக்கிட்டு, அதன் மூலியமா போதை கும்பல் கூட எதுவும் தொடர்புல இருக்காரா? அப்படிங்கிறத விசாரணை செய்யணும். சரியா? இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுருவோம். இப்போ மிக முக்கியமான விஷயம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு கரண்ட்லன்னு பார்த்தோம்னா, குதிரை பேரம். அதாவது சோஃபா மாடல்ன்னு சொல்லி ஒரு மாடல தாவேக அரசாங்கம் உருவாக்கி குடுத்துருக்காங்க. இந்த மாடல பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்டயும் போயிட்டு, "நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க. உங்களுக்கு வேண்டிய சோஃபாவ நாங்க அனுப்பி வைக்கிறோம்." அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறதா எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் அதிமுகவுல இருந்து ஆல்ரெடி 4, 5 பேர் வந்து வெளில வந்திருந்தாங்க. விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வெளில வந்திருந்தாங்க. இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் நான் வரேன்டா ஐயாசாமி டூருன்ட்டு பழனிசாமிக்கு டாட்டா காமிச்சுட்டு அவரும் கிளம்பி வந்துட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா, இது மட்டுமா? இல்ல இன்னும் பல நபர்கள்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்களா? அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. நான் இப்பயும் சொல்றேன், அதிமுக மிகப்பெரிய ஆபத்தினுடைய விளிம்புல நிக்கிறீங்க. உங்க கட்சி நாசமா போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க உடனே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, உங்க கட்சி நாசமா போயிடும். தாவேக அரசாங்கம் செய்யக்கூடிய தப்பு. இதுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தயவு செஞ்சு வாய தொறந்து அவங்க செய்யற தப்புன்னு சொல்லுங்க. மதிமுகவினுடைய தலைவர் சொல்றாரு, விஜய் வந்து எங்ககிட்ட எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர ராஜினாமா செய்ய சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம மீண்டும் அவங்களுக்கே நான் சீட்டு குடுத்து அவங்கள நான் நிக்க வச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன். நானே வந்து பிரச்சாரம் பண்றேன்னு விஜய் சொன்னதாக ஒரு வாக்குமூலத்த மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் சொல்றாரு. அப்ப இது குதிரை பேரம் தானே? இல்ல இதுக்கு வேற ஏதாவது பேர் எதுவும் வச்சிருக்கீங்களா? இது என்ன நியாயம்னு எனக்கு புரியலையே! திமுக வேணான்னு சொல்லி மக்கள் தாவேகாக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகா கூட கூட்டணியில இருக்கக்கூடிய நபர்களையும் யாருன்னு பார்த்தோம்னா, திமுகவினுடைய தயவால வெற்றி பெற்ற நபர்கள். இன்னைக்கு தாவேகாவுல இணையக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, அதிமுகன்ற நபர்கள புறக்கணித்த இந்த மக்கள் யார் யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, இன்னைக்கு அவங்க எல்லாரும் யார் யாரெல்லாம் ஊழல் சக்தின்னு இன்னைக்கு விஜய் சொன்னாரோ, இன்னைக்கு அவங்க எல்லாரும் தாவேகால வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இது எப்படி ஒரு தூய சக்தி மாடலா உருவாகும்னு எனக்கு தெரியல. மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதிமுக தொண்டர்கள் தயவு செஞ்சு உங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த கிழடு கட்டையெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடுங்க. நீங்க ஒருத்தனுக்கு வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, அவன தொடர்ந்து ஒரு 10 பேர் உங்க கட்சிய நோக்கி வருவான். அங்க வேக்கன்ட் இருக்குன்னா ஒரு 10 பேர் வருவான். ஆக்குபை பண்ண வருவான். ஒரு 100 பேர் அந்த இடத்த எடுத்துக்கிறதுக்காக வந்து கியூல வந்து நிப்பான். அந்த இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, உங்க கட்சி வளரும். இல்ல அப்டின்னா, உங்க கட்சி போயிடும். நான் மீண்டும் சொல்றேன். அதிமுகவுல மேலும் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட தாவேகா இந்த சோஃபா மாடல் குறித்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. பை எலக்ஷன் வரதுக்கு முன்னாடி இன்னொரு 5 பேராவது, குறைஞ்சது ஒரு 5 பேராவது அதிமுகவுல இருந்து தூக்கிறணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, திமுகவிலயும் ஒரு 2 மிக முக்கியமானன்னு சொல்ல முடியாது. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட தாவேகா இந்த குதிரை பேரத்த பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோஃபா மாடல் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த முறை நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. ஆனா, அடுத்த முறை உங்க பையனுக்கு நாங்க சீட்டு குடுக்குறோம். அடுத்த தேர்தல்ல டெஃபினட்டா உங்க பையனுக்கு நாங்க சீட்டு குடுப்போம். சோ, நம்ம கட்சி தான் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 10, 20 வருஷத்துக்கு நம்ம தான் ஆட்சியில இருக்க போறோம். சோ, உங்க பையன கொண்டு வந்து கட்சியில சேர்த்துருங்க. நீங்களும் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி திமுகவுல 2 சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய துரோகம். இதெல்லாம் சட்டத்துல இருக்கக்கூடிய லூப் ஹோல்னு நெனச்சு நீங்க செய்றதெல்லாம் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். திமுக வேணும்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அதிமுக வேணும்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். தாவேகா வேணான்னு சொல்லி தான் இன்னைக்கு உங்கள எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கான். ஆனா, நீங்க மக்கள மதிக்காம, மக்களுடைய தீர்ப்ப மதிக்காம, நீங்க வரண்டா ஐயாசாமி டூர் அப்படின்ட்டு சோஃபாக்காக ஆசைப்பட்டு நீங்க இன்னைக்கு அந்த கட்சியில சேர்றீங்க அப்படின்னா, அந்த கட்சியில உங்கள ஃபர்ஸ்ட் மதிப்பானா? உங்களுக்கு மதிப்புங்கிறது கிடைக்குமா? ஏற்கனவே அந்த கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க்கும் சண்டை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவிக்கும்,
ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போர்க்களமே அந்த கட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. அது உட்கட்சி பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கில்லி சரத் சம்பந்தப்பட்ட வீடியோ ரிலீஸ் பண்ணதே ஆதவ அர்ஜுனா டீம் தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல விஜய்க்கு அப்புறம் அந்த கட்சி நம்மளுக்கு தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஆதவ அர்ஜுனா சில காய்கள் நகர்த்துறாரு. ஸோ இந்த இடத்த இல்ல நம்ம பிடிக்கணும்னு சொல்லி புஷி ஆனந்த் ரெடியா இருக்காருன்னு சொல்லி உட்கட்சியில ஒரு பிரச்சனை போறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இன்னைக்கு தாவேகா செய்யறது தப்பு, அதிமுக தொண்டர்கள் அமைதியா இருக்கிறது தப்பு, திமுக மிக முக்கியமான பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம நீங்க கடந்து போறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. நாம் தமிழர் மௌனமா இருக்கிறது ரொம்ப 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 பெரிய தப்பு. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சு நீங்க பண்றீங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் நாம் தமிழருக்கு முடியும். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.